விக்ரமாதித்தன் கதையில போஜராஜனுக்கு அதிசய சிம்மாசனம் எப்படி கிடைச்சது? அந்த அதிசய சிம்மாசனத்துல போஜராஜன் ஏறும்போது அந்த சிம்மாசனத்துல முதல் படிக்கு காவலா இருந்த வினோரஞ்சித பதும போஜராஜனை ஏற விடாம அந்த சிம்மாசனத்துல ஏற தகுதி இருக்கான்னு கேட்டுது. அதுக்கு போஜராஜன் விக்ரமாதித்தன் கதையை சொல்ல சொன்னான். பதுமையும் கதையை சொல்லித்து. சென்ற பகுதிகளில் சில கதைகளை பார்த்தோம். இந்த பகுதியில் இன்னும் சில கதைகளை பார்ப்போம். ஏ தலையணையே, மேலே கதையை சொல். நான் எவ்வித கதை சொல்வது? பஞ்சு போன்ற மிருதுவான அமைப்பை உடைய என் மீது ஒரு பெண்ணானவள் சாய்ந்து கொண்டிருக்கிறாள். சரியா மூச்சு விட முடியல. நான் எங்கே கதை சொல்ல போகிறேன்? உயிரற்ற பொருளான தலையணை பேசுவதைக் கண்டு அதி ஆச்சரியம் அடைந்த ஏலாகரம்பை அதை எடுத்து இருவருக்கும் நடுவில் போட்டுவிட்டாள். ஏ தலையணையே, இந்த பெண் மிகவும் விவேகம் உள்ளவள். உன் வருத்தத்தை அறிந்து அதை நீக்கிவிட்டாள். இனி என் வார்த்தையை தட்டாது கதையை தொடர்ந்து சொல். பாம்பு புற்று அருகிலே தனித்து விடப்பட்ட ஆண் குழந்தை அழுது கொண்டிருந்தது. அதன் அழுகுரலை கேட்டு புற்றிலிருந்து வெளியே வந்த நாகம் சர்வ லட்சணங்களை கொண்ட குழந்தையை கண்டு ஞான திருஷ்டியால் கெந்தேஸ்வரனுடைய குமாரன் காந்தரூபனின் பிள்ளை என்று அறிந்தது. கெந்தேஸ்வரனுடைய தகப்பனார் முதலான 21 தலைமுறையினர் நாம் வாழும் புற்றிற்கு அபிஷேகம் செய்வித்து நம் வம்சத்திற்கு பாலும் பழமும் கொடுத்து வந்திருக்கின்றனர். இனி பிற்காலத்தில் அவருடைய அடுத்த தலைமுறையான இந்த குழந்தை கொடுக்க போகிறது. இதை காப்பாற்றி கெந்தேஸ்வரனுடன் சேர்த்து விட வேண்டும். அந்த பிள்ளையை தூக்கி இழுத்துக் கொண்டு பத்திரகாளி அம்மன் சன்னதியில் வைத்துவிட்டு சென்றது நாகசர்ப்பம். பொழுது விடிந்ததும் வழக்கம் போல கெந்தேஸ்வர மன்னன் தன் குலதேவதையான பத்திரகாளி அம்மனை தரிசிக்க வந்தான். சன்னதியிலே குழந்தை அழுது கொண்டு கிடப்பதைக் கண்டு மனமிறங்கி அம்மன் வரப்பிரசாதமாக கொடுத்த குழந்தை என்று மகிழ்ச்சி கொண்டு அதை வாரி எடுத்து கொஞ்சினான். என் குமாரன் காந்தரூபன் காணாமற் போய்விட்டதற்காக அம்மன் இந்த குழந்தையை அருளி இருக்கிறாள். காந்தரூபனின் குழந்தையை ஆனந்தத்தோடு மன்னன் எடுத்துச் சென்று காந்தரூபனின் தாயாரான தன் பட்ட மகிழ்ச்சியிடம் கொடுத்தான். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்த மதனகேசரி என்ற அந்த குமாரன் 16 வயதை அடைந்தான். ஒரு நாள் தன் நண்பர்களுடன் யானை சேனைகள் சூழ ரதத்திலேறி வீதியில் வரும்போது நடனமங்கை சௌந்தரவல்லி இருக்கும் வீதியில் வந்தான். அரசகுமாரன் வரும் கோலாகலத்தை கண்டுகளிக்க வெளியே வந்து எட்டி பார்த்த காந்தரூபி அரசகுமாரனின் ரூபத்தை கண்டு தன் நாயகன்தானோ என்று திகைத்து நின்றாள். ராஜகுமாரன் மதனகேசரி அவளை பார்த்து விட்டான். ஒரு வினாடிதான் அவளை பார்த்தான். அதற்குள்ளாக அந்த பெண்மணியிடம் இருந்து ஏதோ ஒரு ஆகர்ஷண சக்தியும் ஏதோ ஒரு பாசமும் அவனை கவர்ந்து இழுப்பது போல இருந்தது. அரசகுமாரன் நேராக அரண்மனைக்கு சென்று தன் அறையில் படுத்துக் கொண்டான். அவன் கண்மூடும் போது காந்தரூபியின் முகம் மீண்டும் 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 வந்தது. வேண்டாம் 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 கடவுளே, மீண்டும் மீண்டும் ஏன் இந்த உருவம் என் கண்ணில் வந்து போகிறது? எனக்கும் இந்த உருவத்திற்கும் என்ன சம்பந்தம்? குழப்பமாக இருக்கிறது. யாராவது என் சந்தேகத்தை தீர்த்து வைப்பீர்களா? அரசகுமாரன் அலறலை கேட்டு காவலர்கள் அரசனிடம் தெரிவித்தார்கள். கெந்தேஸ்வர மன்னன் அங்கு வந்து அவனிடம் விசாரித்தான். மதனா, என்ன ஆயிற்று உனக்கு? ஏதாவது மனக்குழப்பமா? அரசே, எனக்கு ஒரு சந்தேகம். அதை தாங்கள் தான் விளக்க வேண்டும். உன் சந்தேகம் என்ன? அதை சொல். அரசே, நான் தங்களுக்கு பிள்ளை என்று நினைத்திருந்தேன். இப்போது சில சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கிறது. தாங்கள் தான் என் பிதாவா அல்லது வேறு ஒருவரா? குழந்தாய், என் குமாரன் காந்தரூபனையும் அவன் மனைவி காந்தரூபியையும் இழந்து தவிக்கும் காலத்தில் நமது குலதெய்வமான
பத்ரகாளி கோவிலுக்கு தரிசனம் செய்ய போக அங்கு அவள் சன்னிதானத்தில் உன்னை கண்டு எடுத்து வளர்த்து வந்தேன். இதுதான் எனக்கு தெரிந்தது. தந்தையே, இந்த பட்டணத்தில் நடனமங்கை சௌந்தரவல்லி இல்லத்தில் இருக்கும் பெண் யார் என்று விசாரியுங்கள். அந்த பெண் அங்கு வந்த விதத்தையும் விசாரிக்க வேண்டும். காவலர்கள் சென்று நடனமங்கை சௌந்தரவல்லியையும் காந்தரூபியையும் சபைக்கு அழைத்து வந்தனர். அப்போது காந்தரூபியை கண்ட அரசன் திடுக்கிட்டு தன் மருமகள் போல தோன்றுகிறது என்று வியந்தான். சௌந்தரவல்லியே, இந்த பெண் யார்? இவள் உன்னிடம் வந்த விதம் என்ன? மகாராஜா, என் மகள் பிரசவ வேதனை தாங்காமல் இறந்து போகவே அவளை மயானத்திற்கு கொண்டு சென்று தகனம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது பூரண கர்ப்பத்துடன் இந்த பெண் தீயிலே விழப்போக நான் தடுத்து வீட்டிற்கு அழைத்து வந்தேன். இவள் பிரசவ வேதனைப்படும் சமயத்தில் மருத்துவச்சியை அழைத்து ஆண் குழந்தை பிறந்தால் கொன்றுவிடும்படி சொல்லியிருந்தேன். அதன் பிறகு என்ன நடந்தது என்று தெரியாது. மன்னன் மருத்துவச்சியை அழைத்து விசாரிக்க அவள் குழந்தையை புற்றுக்கரையில் வைத்துவிட்டு சென்றதை தெரிவித்தாள். பெண்ணே, நீ யார்? உனக்கு எந்த ஊர்? நீ ஏன் நெருப்பிலே விழ துணிந்தாய்? அரசே, என் பெயர் காந்தரூபி. என் தகப்பனார் மகேந்திரபுரியை ஆளும் மன்னர் ஆவார். என் நாயகர் பெயர் காந்தரூபன். என் மாமனார் 7 அடுக்கு உப்பரிகை கட்டினார். அதில் என் நாயகனுடன் இருந்து வரும் வேளையில் என் நாயகனை தெய்வீகமாக காணாமல் தவிக்கையில் மாயமாக கர்ப்பம் உண்டாக என் மாமனாராகிய கந்தேஸ்வர மன்னர் என்னை நடுக்காட்டில் கொண்டு விட்டுவிட்டார். துயரம் தாங்காமல் நெருப்பிலே விழப்போகையில் இவர்கள் என்னை தடுத்து தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். அப்போது மதனகேசரி தான் நடனமங்கை வீட்டின் வழியே சென்றபோது காந்தரூபியை பார்த்ததையும் அதிலிருந்து ஒரு ஆகர்ஷ்ண சக்தியும் ஏதோ ஒரு பாசமும் தன்னை ஈர்ப்பதையும் தெரிவித்தார். தந்தையே, இதில் பெரும் சிக்கல் இருக்கிறது. எல்லாவற்றையும் விளக்குங்கள். குழந்தாய், இதுவரை நாம் கேட்டதெல்லாம் சரிதான். புற்றின் அருகில் மருத்துவச்சியால் விடப்பட்ட பிள்ளையும் காளியம்மன் சன்னிதானத்திலிருந்து எடுத்து வந்த நீயும் ஒருவன்தானா என்பதை அறிய வேண்டும். வா, இப்பொழுதே தேவியிடம் சென்று அறிந்து கொள்ளலாம். காளி தேவியை வழிபட்டு தோத்திரம் செய்து மன்னனும் அரசகுமாரனும் நின்றார்கள். இதோ நிற்கும் மதன கேசரியாகிய இந்த குமாரன் காந்தரூபியின் மகனே ஆவான். பாம்பு புற்றில் கிடந்த இவனை நாகசர்பந்தான் கொண்டு வந்து என் சன்னதியில் போட்டது. உன் குமாரன் காந்தரூபனின் மகன் என்பதால் இவனை உன்னிடம் சேர்ப்பித்தேன். தேவி, என் தந்தையார் எங்கிருக்கிறார்கள்? குழந்தாய், இப்போது காந்தரூபன் தேவலோகத்தில் தேவ கன்னிகைகளுடன் இருக்கிறான். சோமவாரத்தில் காந்தரூபி விரதமிருந்து அர்த்தராத்திரியில் சப்த கன்னியரை நோக்கி தவம் செய்தால் அவர்கள் தோன்றி என்ன வேண்டும் என்று கேட்பார்கள். மாங்கல்ய பிச்சை தர வேண்டும் என்று கேட்டால் காந்தரூபனை கொண்டு வந்து விட்டு போவார்கள். காந்தரூபி சோமவார விரதம் இருந்து தேவ கன்னியர்களை குறித்து தவம் இருக்க அவர்களும் தோன்றி என்ன வேண்டும் என்று கேட்க காந்தரூபியும் மாங்கல்ய பிச்சை கேட்க அவர்களும் அதற்கு சம்மதித்து காந்தரூபனை கொண்டு வந்து விட்டு சென்றார்கள். மகனே, உன்னை மறுபடியும் உயிரோடு பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நீதான் இனி சந்திரகிரி பட்டணத்தை ஆள வேண்டும். கேட்டீரா விக்ரமாதித்த ராஜாவே? திரைச்சீலையும் சரவிளக்கும் தலையணையாகிய நானும் நீர் கேட்டபடியால் கதை சொன்னோம். சாதாரண மனிதர்களுக்கு நாங்கள் கதை சொல்வதில்லை. வர்த்தகர் உருவில் வந்திருப்பது விக்ரமாதித்த மகாராஜா என்பதை அறிந்த ஏலாகரம்பையும் அவள் தந்தையான சம்புநாத ராஜனும் திடுக்கிட்டு விக்ரமாதித்தனிடம் மன்னிப்பு கேட்டார்கள். நல்ல சுப முகூர்த்தத்தில் ஏலாகரம்பைக்கும் விக்ரமாதித்தனுக்கும் திருமணம் நடந்தது. விக்ரமாதித்தன் எல்லோரிடமும் விடைபெற்று தன் மனைவி ஏலாகரம்பையை அழைத்துக் கொண்டு அங்கு ஒரு வீட்டில் ஒப்படைத்திருந்த வேத கோவிந்தனின் பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு வேதாளத்தின் மீது ஏறிக்கொண்டான். அது சமயம் தன் காடாறு மாதம் முடிவடைந்து விடவே உஜ்ஜயினி பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தான்.
வேத கோவிந்தனிடம் அவனுடைய பிள்ளையை ஒப்படைத்து அவனுக்கு அநேக பரிசுகளை அளித்தான். கேட்டீரா போஜராஜனே, எங்கள் விக்ரமாதித்த மன்னரை போன்ற வல்லமையும் தன்னுயிரை போன்று மண்ணுயிரை காக்கும் திறமையும் உமக்கிருந்தால் இந்த வினோதமான சிம்மாசனத்தில் ஏறி அமரும். மூன்றாவது படிக்கு காவலாக இருந்த கோமளவல்லி பதுமை கதையை முடித்து மௌனமாகிவிட்டது. சூரியனும் அஸ்தமித்தது. போஜராஜனும் நீதி வாக்கிய மந்திரியும் நேரத்தை பார்த்தார்கள். சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து கொள்ள நிச்சயித்த முகூர்த்தம் கடந்து விட்டதை உணர்ந்தார்கள். சுப வேளை தவறிவிடவே சிம்மாசனத்தின் மேலே ஏற விரும்பாமல் மன்னன் கீழே இறங்கி அந்தப்புரத்திற்குள் சென்று சயனித்துக் கொண்டார். போஜராஜன் சிம்மாசனம் ஏற மீண்டும் முயற்சி செய்தானா? கதை தொடரும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். விக்ரமாதித்தன் கதையில போஜராஜனுக்கு அதிசய சிம்மாசனம் எப்படி கிடைச்சது? அந்த அதிசய சிம்மாசனத்துல போஜராஜன் ஏறும்போது அந்த சிம்மாசனத்துல முதல் படிக்கு காவலா இருந்த வினோரஞ்சித பதுமை போஜராஜனை ஏற விடாம அந்த சிம்மாசனத்துல ஏற தகுதி இருக்கான்னு கேட்டுது. அதுக்கு போஜராஜன் விக்ரமாதித்தன் கதையை சொல்ல சொன்னான். பதுமையும் கதையை சொல்லித்து. சென்ற பகுதிகளில் சில கதைகளை பார்த்தோம். இந்த பகுதியில் இன்னும் சில கதைகளை பார்ப்போம். என்ன அப்படி பாக்குறீங்க? வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு. என்ன செய்ய போறதோ அதானே நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் யாரும் சொல்லாத விக்ரமாதித்தன் கதைய நாங்க உங்களுக்கு கொடுத்தோம். முதல் பகுதியில போஜராஜன் வேட்டையாட காட்டுக்கு போனது, அங்க சரவணபட்டனை சந்தித்தது, சரவணபட்டனிடம் இருந்த அதிசய மேட்டு பகுதியை வாங்கினது, அந்த மேட்டு பகுதியை தோண்ட சொன்னது, அதுல அதிசய சிம்மாசனம் கிடைச்சது, அந்த சிம்மாசனத்தை தன் அரண்மனையில இருந்த கொலுக்கூடத்துல வைக்க சொன்னது, ஒரு நல்ல நாள்ல அந்த அதிசய சிம்மாசனத்துல போஜராஜன் ஏற நினைச்சது. அப்போ முதல் படிக்கு காவலா இருந்த வினோரஞ்சித பதுமை உயிர் பெற்று வந்தது. அந்த அதிசய சிம்மாசனம் விக்ரமாதித்த மகாராஜாவோட சிம்மாசனம் என்று சொன்னது. விக்ரமாதித்த மகாராஜாவுக்கு இருந்த தகுதி இருந்தாதான் அந்த சிம்மாசனத்துல ஏற முடியும்னு சொன்னது. போஜராஜன் விக்ரமாதித்த மகாராஜாவை பத்தி சொல்ல சொன்னது. பதுமை விக்ரமாதித்த மகாராஜாவோட பூர்வீக கதையையும் விக்ரமாதித்தன் அரசனாக ஆனதும் காளி தேவியின் அருளால் உஜ்ஜயினி மகா காளி பட்டணத்தை நிர்மாணம் செஞ்சதும் தேசத்து அரசர்களை வென்று சக்கரவர்த்தியா முடிசூட்டிக் கொண்டதும் தேவலோகத்துல இந்திரனுக்கு இருந்த சந்தேகத்தை தீர்த்ததும் அதுக்கு சன்மானமா சிவபெருமானிடமிருந்து தேவேந்திரன் பெற்ற அந்த அதிசய சிம்மாசனத்தை பரிசாக பெற்றதும், மேலும் 1000 வருடம் வர அரசாட்சி செய்ய வரப்பெற்று வந்ததும், மந்திரி பட்டி விக்ரமாதித்த மன்னனோட இருக்க 2000 வருஷம் ஆயுள காளி தேவியிடம் பெற்று வந்ததும்,
விக்ரமாதித்தன் நாடாறு மாதோ காடாறு மாதோ ஆட்சி செய்ய பட்டி யோசனை சொன்னதும் அதன்படியே மன்னன் விக்ரமாதித்தன் ஆட்சி செய்ய நினைச்சதும் பார்த்தோம். இப்படி கதைய சொல்லி முதல் பதுமை மறைஞ்சதும் பார்த்தோம். பொழுது சாஞ்சதனால போஜராஜன் சிம்மாசனத்துல ஏறாம போனதும் மறுநா மீண்டும் சிம்மாசனத்துல ஏற முதற்படியை கடந்து 2வது படியில கால வைக்கும் போது அதற்கு காவலா இருந்த மதனாபிஷேகவல்லி பதுமை உயிர் பெற்று வந்ததும் கபட முனி ஒருவன் அஷ்டமா சித்தி பெறவும் அதிசய சிம்மாசனத்தை அடையவும் 999 மன்னர்களை வெட்டி யாக குண்டத்தில் பலியிட்டு 1000வது தலைக்காக விக்ரமாதித்தனை சந்தித்ததும் கபட முனிவனின் விருப்பப்படி காட்டில் இருந்த எண்ணெய் எடுத்து வர சொன்னதும் விக்ரமாதித்த மன்னரிடம் 24 புதிர்கதைகளை சொல்லி அதற்கு விடையை சொல்ல சொன்னதும் அதற்கு மன்னன் 23 புதிர்கதைகளுக்கான விடையை சரியாக சொன்னதும் 24வது புதிர்கதைக்கு விடை தெரியாம தடுமாறும் போது நான் யார் என்று என்னுடைய பூர்வீக கதையை சொன்னதும் சிவபெருமான் சாபம் என்ன, நான் ஏன் வேதாளமானேன் என்பதை சொன்னதும் என் சாப விமோசனம் 2000 வருடம் வர மன்னனுக்கு சேவகம் செய்வது என்று சொன்னதும் கபட முனியை ஏன் உதவியால மன்னன் வென்றதும் காளிதேவியின் அருளால 999 மன்னர்கள் உயிர் பெற்று எழுந்ததும் நாடாறு மாதம் இந்த சிம்மாசனத்துல அரசாண்டு வந்ததும் 2ஆம் பதுமை சொல்லி முடித்ததை பார்த்தோம். பொழுது சாயவே போஜராஜன் சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கினான். மறுநாள் 2 படிகளை கடந்து 3வது படியில கால வைக்கும் போது அந்த படிக்கு காவலா இருந்த கோமலைவல்லி பதுமை உயிர் பெற்று வந்தது. நாடாறு மாதம் முடியும் நேரத்துல விக்ரமாதித்த மன்னரிடம் வேத கோவிந்தா என்பவன் கடலுக்கு குளிக்க போன தன் மகன் காணவில்லை என்று சொன்னதோ அந்த பிள்ளையை தேடி விக்ரமாதித்த மன்னன் என்னுடன் வந்ததோ மகரமீன் அந்த பிள்ளையை விழுங்கியது தெரிந்து அதன் வாயினுள் மன்னன் சென்றதோ அந்த பிள்ளையை மீட்டு புஷ்கரம் தீவை அடைஞ்சதோ அந்த தீவின் இளவரசி ஏலாகரம்பையின் சுயம்பரத்திற்கு வந்திருந்த எல்லா தேசத்து ராஜாக்களை விக்ரமாதித்த மன்னன் ரத்ன வியாபாரியாக மாறி அவர்களை தன் பேச்சால மயங்க செய்ததோ ஏலாகரம்பையின் சுயம்பரத்திற்கு சென்று மன்னன் மோக புகையால் ஏலாகரம்பையை தன்னை மாலையிடச் செய்ததோ தந்தையின் ஏமாற்றத்தை போக்க ஏலாகரம்பை ரத்ன வியாபாரி யார் என்று தெரிந்து சொல்லுவதாக சொன்னதோ தனக்கும் வியாபாரிக்கும் நடுவே திரச்சியிலே தொங்க விட்டதோ வேதாளமான ஏன் உதவியால ரத்ன வியாபாரியாக இருந்த விக்ரமாதித்த மகாராஜா திரச்சியிலேயே பேச செஞ்சதோ ஒரு கதையை சொல்ல சொன்னதோ இதனால் ஆச்சரியமடைந்த ஏலாகரம்பையை மேலும் அந்த கதையின் தொடர்ச்சியை சரவிளக்கில் வேதாளமான என்னை இருக்கச் செய்து தொடரச் செய்ததோ அந்த கதையின் இறுதி பகுதியை தலையணையில் வேதாளமான என்னை இருக்கச் செய்து முடிக்கச் சொன்னதோ ஏலாகரம்ப வந்திருப்பவர் விக்ரமாதித்த மகாராஜா என்பதை அறிஞ்சு அவரை மணந்ததோ நாங்க எல்லோரும் 6 மாதம் முடிஞ்சதால உச்சைனி மாநகரத்தை அடைஞ்சதும் பார்த்தீங்க. இந்த விக்ரமாதித்தன் கதையில
போஜராஜனுக்கு கிடைச்ச சிம்மாசனத்துக்கு காவலா இருக்கிற பதுமைங்க மொத்தம் 32. இதுவரைக்கும் நாம பார்த்தது 3 பதுமை. அதாவது முதல் பதுமை விக்ரமாதித்தன் பூர்வீக கதையை சொன்ன வினோரஞ்சித பதுமை. என்னோட கதை, அதாவது வேதாளம் கதைகள் சொன்ன மதனாபிஷேகவல்லி பதுமை 2வது பதுமை. ஏலாகரம்பையின் கதையை சொன்னது 3வது பதுமை கோமளவல்லி பதுமை. கதையை சொன்னது 4வது பதுமையான மங்கள கல்யாணவல்லி பதுமை. தளபதி குணபதி பேசாமடதையின் கதையை சொன்னது மனோன்மணி பதுமை, அதாவது 5வது பதுமை. அமராவதி கதையை சொன்னது சிங்கார கோமளவல்லி பதுமை, அதாவது 6வது பதுமை. ஏழரை நாட்டு சனீஸ்வரன் கதையை சொன்னது ஏகபோகவல்லி பதுமை, அதாவது 7வது பதுமை. கதையை சொன்னது சௌந்தரவல்லி பதுமை, அதாவது 8வது பதுமை. பவளக்கொடியாள் கதையை சொன்னது நவரத்தினவல்லி பதுமை, அதாவது 9வது பதுமை. தங்கமாபுரியின் கதையை சொன்னது கனகாபிஷேகவல்லி பதுமை, அதாவது 10வது பதுமை. நீர் ஜீவப்பட்டணத்து சற்குணவதி கதையை சொன்னது வித்வசிரோன்மணி பதுமை, அதாவது 11வது பதுமை. கிரணக்கலை கதையை சொன்னது சாந்த குணவல்லி பதுமை, அதாவது 12வது பதுமை. விசித்திர கலையின் கதையை சொன்னது சூரிய பிரகாசவல்லி பதுமை, அதாவது 13வது பதுமை. தருமசீலன் கதையை சொன்னது பூர்ணச்சந்திரவல்லி பதுமை, அதாவது 14வது பதுமை. ஆற்றில் விழுந்த அந்தணன் கதையை சொன்னது அமிர்த சஞ்சீவி வல்லி பதுமை, அதாவது 15வது பதுமை. கமலரேகையின் கதையை சொன்னது கிருபா பரிபூரணவல்லி பதுமை, அதாவது 16வது பதுமை. நவமோகினி மஞ்சரி கதையை சொன்னது கருணாகரவல்லி பதுமை, அதாவது 17வது பதுமை. சகோதரர்களின் பாக பிரிவினை கதையை சொன்னது பரிமள மோகினி வல்லி பதுமை, அதாவது 18வது பதுமை.
சொன்னது சர்க்குணவல்லி பதுமை, அதாவது 19வது பதுமை. சூதாடி கதையை சொன்னது சுந்தர வினோத பதுமை, அதாவது 20வது பதுமை. இந்திரஜாலம் கற்ற சூரன் கதையை சொன்னது கனகரஞ்சிதவல்லி பதுமை, அதாவது 21வது பதுமை. தனபதி கதையை சொன்னது பங்கஜவல்லி பதுமை, அதாவது 22வது பதுமை. சிரஞ்சீவி கதையை சொன்னது அபரஞ்சிவல்லி பதுமை, அதாவது 23வது பதுமை. பிரம்மச்சாரியின் கதையை சொன்னது மனோரஞ்சிதவல்லி பதுமை, அதாவது 24வது பதுமை. கமலாகரன் கதையை சொன்னது சொர்ணகாந்தவல்லி பதுமை, அதாவது 25வது பதுமை. தபஸ்வியின் கதையை சொன்னது சகலகலாவல்லி பதுமை, அதாவது 26வது பதுமை. ரத்ன வியாபாரி கதையை சொன்னது மாணிக்கவல்லி பதுமை, 27வது பதுமை. அபகாரத்திற்கு உபகாரம் செய்த கதை மனுநீதிவல்லி பதுமை சொன்ன கதை, அதாவது 28வது பதுமை. சித்திரரேகையின் கதையும் 4 ரத்தினங்களின் கதையும் சொன்னது சம்பிரதாயவல்லி பதுமை, அதாவது 29வது பதுமை. வராகத்தின் கதையை சொன்னது ருக்குமணிவல்லி பதுமை, அதாவது 30வது பதுமை. எட்டு தேவ கன்னிகையரின் கதையை சொன்னது நீதி வாக்கியவல்லி பதுமை, அதாவது 31வது பதுமை. சாலிவாகனன் கதை, அதாவது கடைசி கதையை சொன்னது ஞான பிரகாசவல்லி பதுமை, அதாவது 32வது பதுமை. எவ்வளோ கதை இருக்கு பாத்தீங்களா? எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான கதைங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அன்பர்களே, விக்ரமாதித்தன் கதைகளை பார்த்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.